அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடந்த பொழுது அமைச்சர்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்ததாக வருமான வரித்துறையினர் புகார் அளித்திருந்தனர். அந்த புகாரின் பெயரில் அபிராமபுரம் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜா. இப்போ இந்த வழக்கு எதன் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இவ்வளவு நாள் கழித்து இந்த வழக்கு, அதாவது வருமான வரித்துறை புகார் கொடுத்ததற்கு பிறகு இப்ப இந்த வழக்கு பதிவு செய்வதற்கு இவ்வளவு நாள் ஆனதுக்கான காரணம் என்ன ராஜா? எதன் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? விஷ்ணு, கடந்த 7ஆம் தேதி சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அந்த அமைச்சர்கள் குடியிருப்பில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இல்லத்தில் வருமான வரி சோதனை நடைபெற்றது. அன்று காலை 6 மணி முதல் அந்த வருமான வரி சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்நிலையில் சுமார் 11 மணி அளவில் டெல்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம், அதே போன்று தமிழக அமைச்சர்கள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மற்றும் வீட்டுவசதித்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், அதே போன்று கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் அந்த இடத்திற்கு வந்திருந்தனர். அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் மத்திய படை நிறுத்தப்பட்டிருந்தது, துணை ராணுவ படையினர் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்களிடம் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பிறகு உள்ளே சென்றனர். இல்லத்திற்குள் சென்று அங்கும் அதாவது அதிகாரிகளோட அந்த சோதனை நடத்தியிருந்த வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் அங்கும் சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. அதை நாம் அன்று பார்க்க முடிந்தது. அந்த அடிப்படையில் வருமான வரித்துறையினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய முரளிக்குமார் அவர்கள் ஒரு புகார் ஒன்றை சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு அனுப்பியிருந்தார். அந்த புகாரில் பெண் அதிகாரியை மிரட்டியதாகவும், அதாவது இந்த 3 அமைச்சர்கள் மற்றும் தளவாய் சுந்தரம் ஆகியோர் பெண் அமைச்சரை மிரட்டியதாக அன்று அந்த புகாரை அனுப்பியிருந்தார். அந்த புகார் அடிப்படையில் சென்னை காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்வது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக அபிராமபுரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் வருகிறது. அபிராமபுரம் காவல் நிலையத்திற்கு இந்த வழக்கு கொடுக்கப்பட்டது. அந்த புகார் என்பது அபிராமபுரம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு அந்த காவல்துறையினர் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தியிருந்தனர். இதில் இந்த மிரட்டல் பிரிவு உட்பட மொத்தம் 4 பிரிவுகளின் கீழ் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர்களாக இருப்பதனாலும் தளவாய் சுந்தரம் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இருப்பதனாலும் இந்த காலதாமதம், நீங்கள் கேட்டது போல் இந்த காலதாமதம், அதாவது சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்பே இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐபிசி செக்ஷன் 183, 186, 189 மற்றும் 448 ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக அபிராமபுரம் காவல்துறையினர் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கின்றனர். விஷ்ணு.